மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாக குழந்தைகள் காப்பகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில நான் அதை கொடுக்கணும்னு போகும்போது கூட நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு மாவட்ட நீதிபதி சொல்லிட்டார். அதனால நாங்க கொடுக்கறதுக்கு முடிஞ்சா கூட அங்க இந்த மாதிரி தடை இருக்கிறதால அந்த காப்பகம் அமைக்க முடியல. இன்னைக்கு நிறைய பெண் வழக்கறிஞர்கள் தொழிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால குழந்தைகள் காப்பகம் அங்கு அமைக்கப்பட முடியுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டு அமர்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே தந்தால் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் சொல்லி உடனடியாக அங்கே குழந்தைகள் காப்பகம் அமைப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ அதை உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு செய்து தருவோம். மாண்புமிகு அமைச்சர் ஸ்பீக்கருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்வர் என்ற திட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தாங்களும் திசைநிலை தாலுகா திசைநிலையிலே ஒரு முனிசிப் கம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அரசாணை வெளியிட்டிருக்கின்றீர்கள். எப்போது அது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் மானாமதுரையில் நடைபெற்ற அங்கே இருக்கக்கூடிய கம்பைன் கோர்ட் பில்டிங் திறப்பு விழா நிகழ்ச்சியிலே அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்களிடத்திலே எங்களுடைய சட்டப்பேரவைத் தலைவர் எங்களுடைய கோரிக்கை வரும்பொழுது இதை கேட்பார்கள் என்ற செய்தியை அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கின்றேன். எனவே மிக விரைவிலே உயர்நீதிமன்றம் அங்கே அதை திறப்பதற்கான வழிகளை செய்யும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அனுமதியை தந்து எங்களுக்கான நிதியும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. விநாயகர் மாண்புமிகு உட்கார்ந்துகிட்டே பேசுங்க ப்ளீஸ், தயவு செய்து. அவர்கள் பேரவைத் தலைவர்களே, கேள்வி நேரத்தில் சபாநாயகரே கேள்வி கேட்கிற ஒரு புதுமையை இன்றைக்கு தான் நான் பார்த்தேன். இல்ல, எனக்கும் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, தொகுதிக்காக கேட்கணும் இல்ல. மாண்புமிகு உறுப்பினர் இ. ராஜா. தென்காசி மாவட்டத்தில் தனியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். தற்போதுதான் மாவட்ட நீதிமன்றம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அமைத்து தரப்படுமா என்பது தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயிலே கூடுதலாக ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு நீதிபதிகளும் மாவட்ட நீதிபதியும் அங்கே இருந்து உயர்நீதிமன்றத்துக்கு கருத்துருக்கள் அனுப்பப்பட்டு அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.